இவ்வளோதான். யாருக்கெல்லாம் மிளகு கிள்ளி போட்ட சாம்பார்னா ரொம்ப இஷ்டம், அது எக் ஃப்ரையோட சாப்பிட்டா ஆஹா சொல்ல வேணும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் குக்கரில் வாஷ் பண்ண துவரம் பருப்பு, கார்லிக், தக்காளி, க்ரீன் சில்லி, நான் சீரகம் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ண ஆனியன்ஸில் மசிச்ச பருப்போட ஆட் பண்ணிவிடுங்க. நான் லெமன் சைஸ் புளி எடுத்து சோக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஜூஸை ஆட் பண்ணிப்போம். பருப்பு எடுத்துருக்கோம், ஸோ டைஜஷன் ஆகணும்ல, மறக்காமல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சலன்னு சாம்பார் கொதிக்குதா? இப்போ நம்ம தலைவர் கொத்தமல்லி அப்படியே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோசை தாவாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இல்லை நான் மிளகாத்தூள் கடிக்கணும்ல, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாயில் பண்ண வர இறக்குறோம், டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா வேலை முடிஞ்சுது. சுட சுட சாம்பாரை ஊற்றி எக் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ஆஹா அமர்தும்ல. இதை ட்ரை பண்ணவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டு சமையலுக்காக நம்ம பேஜை பிடிச்சிருந்த ஒரு ஃபாலோவை தட்டி விடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடும், ஹெல்த்தியாக இருக்கும். டாட்டா.